வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி மழை விடாமல் பெஞ்சிக்கிட்டு இருக்குது. மத்தியானம் லஞ்சுக்கு சிம்பிளாக ஒரு ரசம் வச்சுட்டு, எப்பயுமே வாழைக்காய் பஜ்ஜி தான் பண்ணுவோம், இல்லை தபால் வடை ஏதாவது பண்ணுவோம். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பெரிய கத்திரிக்காய் கிடச்சிது, அதுவும் ஒரு உருளைக்கிழங்கும் 2 பேருக்கு தான். அதனால் இதில் நம்ம சுட சுட பஜ்ஜி போட்டுட்டு நம்ம சாப்பிட போகிறோம். அதுதான் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாம். எப்படி மாவு கலந்து என்னென்ன அதில் போடுறோன்னு பார்க்கலாம். 1 கப்பு கடலை மாவுக்கு சின்ன கப்பில் 1/4 கப்பு, 1 கப்பு கடலை மாவுனா 1/4 கப்பு பச்சரிசி மாவு, 2 பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் வரமிளகாத்தூள். இதுதாங்க. ஓமம் ஜீரகம்லாம் பிடிக்கிறவங்க போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சால்ட்டு போட்டுக்கோங்க, கொஞ்சமாக போடுங்க. நெக்ஸ்ட்டு பெருங்காயப்பொடி கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. காஷ்மீரி சில்லி பவுடர் தான் போடுறேன், கொஞ்சம் காரம் இல்லாமல் இருக்கும். போட்டுட்டு இதை அப்படியே லைட்டாக கலந்துக்கோங்க. ஒரு கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு பச்சரிசி மாவு, இதையும் நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வராமல் இருந்தது, அதுக்கப்புறம் அழகாக பெருசாக நல்லா வந்துடுச்சு. இது தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம், ஏன்னா தண்ணியில் போட்டால் தான் கொஞ்சம் கருக்காமல் இருக்கும். தண்ணியிலையே போட்டு வச்சுக்கலாங்க. இது உருளைக்கிழங்கும் அழகாக வந்துடுச்சு. இது 2மே தண்ணியில் போட்டுட்டு போதும், அவ்வளோதான். 2 பேருக்குனால ஆளுக்கு 2 இருந்தாலே போதும்னு சொல்லிட்டு தான் நான் கம்மியாக தான் பண்ணுறேன். இதை மாவு எப்படி பிசைறதுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். எல்லாமே கலந்து வச்சிட்டோம், இன்னும் தண்ணி மட்டும்தான் ஊற்றி பிசையணுங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா, ரொம்ப நீர்க்க இருந்ததுன்னா நமக்கு புசு புசுன்னு வராதுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க, மாவும் நமக்கு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. கட்டி இல்லாமல் இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மாவு நமக்கு நல்லாவே ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கத்திரிக்காய் இந்த மாதிரி எடுத்து இதில் நல்லா இப்படி முக்கிக்கோங்க, 2 சைடும் முக்குங்க. இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இந்த மாதிரி முக்கிட்டு லைட்டாக இப்படி தடவிட்டு அப்படி போடுங்க. இப்போ நல்லா வருது பாருங்கள், அழகா. நீங்களும் ஒரே மாதிரி வாழைக்காயே வச்சு சாப்பிடாம இந்த மாதிரி கேரட்டில் கூட பண்ணுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அதையும் செஞ்சு பாருங்கள். பெரிய கேரட்டை சீவி ராஜபாளையத்தில் இருக்கும்போதெல்லாம் பண்ணுவாங்க, சூப்பராக இருக்கும். எல்லாத்துலேயுமே பஜ்ஜி பண்ணலாம். நம்ம பஜ்ஜி மாவு கலக்கிறதுல தாங்க இருக்குது எல்லாமே. இப்போ ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் நல்லா முடிஞ்சது. அடுத்து நம்ம உருளைக்கிழங்கு போட போகிறோங்க.
நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எடுத்து மாவில் துவச்சி அவ்வளோதாங்க. இப்படி புஷ்ஷுன்னு வந்துருக்கு பாருங்கள், பூரி மாதிரி வந்துருக்கு சூப்பராக. இப்போ மொறுமொறுன்னு பஜ்ஜி நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு கிறிஸ்பி தெரியுதா? அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க பஜ்ஜி. வாழைக்காயில் தான் பண்ணணும் இல்லை, எல்லா காயிலையும் பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக எண்ணெயெல்லாம் இழுக்காமல் ரொம்ப நல்லா வந்திருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.